இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலாக்கா அரசில் ஜாசேகாவின் முடிவு மாறாது. பிரதமர் அன்வாரிடம் ஆந்தனி லோக் திட்டவட்டம். மலாக்கா மாநில அரசில் இருந்து வெளியேறும் ஜாசேகா கட்சியின் முடிவு இறுதியானது என்றும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். மலாக்கா சட்டமன்றத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை அனுமதிக்கும் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாநில ஜாசேகா உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து அரசில் இருந்து வெளியேறினர். இந்த விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலையிட்டு முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இருப்பினும் பிரதமரை நேரில் சந்தித்து கட்சியின் இந்த உறுதியான நிலைப்பாட்டை விலக்கிவிட்டதாக ஆந்தனி லோக் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார். ஜனநாயக கொள்கைகளின்படி அரசாங்கத்தின் முடிவை எதிர்க்கும் போது பதவிகளை ராஜினாமா செய்வதே முறையானது என்றும் மாநில ஜாசேகாவின் இந்த கொள்கை ரீதியான முடிவை கட்சியின் மத்திய செயற்குழு முழுமையாக மதிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப மானியம் இல்லாத ரான் 95 பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் முறையே 5 காசுகள் மற்றும் 10 காசுகள் உயர்த்தப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. நாளை முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய மாற்றத்தின்படி மானியம் இல்லா ரான் 95 1 லிட்டர் 3 ரிங்கிட் 42 காசுகளாகவும், மானியம் இல்லா டீசல் 1 லிட்டர் 4 ரிங்கிட் 7 காசுகளாகவும் விற்பனை செய்யப்படும். அதேவேளையில் ரான் 97 பெட்ரோல் விலை மாற்றம் இன்றி 4 ரிங்கிட்டாகவே தொடர்கிறது. எனினும் பூடி 95 பெட்ரோல் மற்றும் பூடி டீசல் திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் மானிய விலையிலான எரிபொருட்களின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. மலாக்கா மாநில அரசில் இருந்து ஜாசேகா கட்சி திடீர் என வெளியேறியதால் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விரும்பிய பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் முற்றிலும் அடைக்கப்பட்டுவிட்டதாக மலாக்கா முதல்வர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுப் யூசோ தெரிவித்துள்ளார். நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை அனுமதிக்கும் மாநில சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜாசேகா இந்த அதிரடி முடிவை எடுத்தது. பேச்சுவார்த்தைக்கு அவகாசம் தராமல் ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ராஜினாமா கடிதங்களை உடனடியாக சமர்ப்பித்ததே இதற்கு காரணம் என முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் மலாக்காவில் பக்கத்தான் ஹராப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க மலாக்கா பக்கத்தான் ஹராப்பான் நாளை அவசர கூட்டத்தை கூட்டுகிறது. இருப்பினும் மக்கள் நலன் மற்றும் மாநில வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஜாசேகாவுடன் தொடர்ந்து கலந்துரையாட தயாராக இருப்பதாகவும் இருதரப்பும் அரசியல் எதிரிகளாக மாற வேண்டியதில்லை என்றும் முதல்வர் அப்துல் ரவுப் யூசோ குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜோஹர் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி சந்தித்த தோல்விக்கு மலாய் வாக்காளர்களின் ஆதரவு சரிந்ததே முக்கிய காரணம் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், குறிப்பாக மலாய் சமூகத்தினர் மற்றும் இளம் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கூட்டணி பின்தங்கியதை ஒப்புக்கொண்டார். வரும் தேர்தல்களில் இந்த தவறுகளை களைந்து வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய அரசியல் உத்திகள் மற்றும் பிரச்சார முறைகள் கையாளப்படும் என்றும் அமீருடின் ஷாரி மேலும் கூறினார். பினாங்கின் பயன் முத்தியாரா பகுதியில் உள்ள கட்டுமான தளத்தின் 34வது மாடியில் இருந்து விழுந்து வங்காளதேச தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விவரம் அறிந்த பினாங்கு தொழில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்துறையான JKKP சம்பவ இடத்திற்கு சென்று முதற்கட்ட விசாரணையை நடத்தியது. மாடியில் பூச்சு வேலை மற்றும் வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நிலை தடுமாறி 9வது மாடியின் மேற்கூரையில் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு விதிகளை முறையாக பின்பற்றாததால் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த JKKP உத்தரவிட்டுள்ளதுடன் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்யாத ஒப்பந்ததாரர்களுக்கு தடை நோட்டீஸையும் வழங்கியுள்ளது. 1998ஆம் ஆண்டு முதல் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC தலைவரை நியமிக்கும் அதிகாரம் அமைச்சருக்கு இருந்து வருவதால் புதிய சட்ட திருத்தம் அமைச்சருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கவில்லை என நாடாளுமன்றத்தில் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் விளக்கம் அளித்துள்ளார். மாறாக நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக நியமிக்கப்படுவதை தடுப்பதன் மூலம் அரசியல் தலையீடுகள் குறைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் MCMC தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை முற்றிலும் அமைச்சரின் கைகளிலேயே இருப்பதால் இந்த அமைப்பு எவ்வாறு சுதந்திரமாக செயல்பட முடியும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் அமட் ஃபட்லி ஷாரி கேள்வி எழுப்பினார்.
அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் உள்ளது போல பொது விசாரணை அல்லது நாடாளுமன்ற குழுவின் கண்காணிப்பு ஏன் மலேசியாவில் இல்லை என்றும், தற்போதைய திருத்தம் ஒரு வெளிப்பூச்சு மட்டுமே என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பினாங்கு மாநில ஆளுநர் துன் டத்தோ ஸ்ரீ உத்தமா அஜி ராம்லிங்கா தாலிப் அவர்களின் 85வது பிறந்த நாள் கடந்த ஜூலை 11ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அரசியல், சமூகவியல் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள் என 1221 பேருக்கு பல்வேறு விருதுகள் மற்றும் பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பினாங்கு முதலமைச்சர் சாவ் கான் யாவ், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு உட்பட பினாங்கு அரசு நிர்வாக பொறுப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தனர். இம்முறை விருது மற்றும் பட்டங்கள் பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கையில் இந்தியர்கள் 20 விழுக்காடு இடம்பெற்றுள்ளனர் என்றும், இது இந்தியர்கள் பினாங்கு மாநிலத்திற்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டன என்றும் தமது துணைவியாருடன் விருதளிப்பு சடங்கில் கலந்து கொண்ட ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு தெரிவித்தார். பினாங்கு மாநிலத்தின் ஆளுநருடைய 85வது வருஷ பிறந்த நாள் கொண்டாட்டம், அதே வேளையில் 2வது நாள் விருது, அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு விருது அழைக்கிற விழா இன்னைக்கு 2வது நாள். நிறைய பேருக்கு இன்றைக்கி விருது அழைச்சிருக்காங்க. முக்கியமாக இந்தியர்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இந்த வருஷம் ஏறக்குறைய 20% இந்தியன்ஸ்க்கு வந்து டத்தோ ஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்குறோம். அது ஒரு பெருமையான ஒரு விஷயம். எல்லாம் நம்ம இந்திய மக்களோட கான்ட்ரிபியூஷனை பார்த்து ஆளுநர் நிறைய பேர் கொடுத்துருக்காரு இந்த வருஷம். இதே போல் வருகின்ற வருஷத்துலேயும் இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷனை ரெக்கனைஸ் பண்ணி நிறையா கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆட்சிக்குழுவில் நான் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அதனால் கண்டிப்பாக நான் செய்வேன். இன்றைக்கு விருது பட்டவங்க எல்லாம், அதாவது இந்த 4 நாளில் விருது எடுக்கிற எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மாநிலத்துக்காக உழைத்த இந்தியர்களுக்கு கைமாறாக இந்த பிங்காட் கொடுத்தது அவங்களுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சமய பணிகளுக்காக பிராய் ஜலன்பாரு பிராயில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய தலைவர் மேஜர் டத்தோ சேகரன் முனியாண்டிக்கு டத்தோ விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த டத்தோஷிப் கிடைச்சது வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். முதலாவது நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஸ்ரீ முனீஸ்வரர் ஐயாவுக்கும் மதுரை வீர ஐயாவுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஆலய சார்பாக இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அதால் அவங்க 2 பேரும் முனீஸ்வரர் ஐயாவுக்கும் மதுரை வீர ஐயாவுக்கும் நான் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். இன்னொன்று வந்து நம்ம ஆலய முன்னாள் தலைவரும் காப்பாளரும் டத்தோ ஸ்ரீ நா கோபாலகிருஷ்ணன் அவருக்கும், அப்புறம் வந்து மித்த டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு அவருங்க ரொம்ப நம்மளுக்கு உதவி பண்ணி இன்னைக்கு வந்து இந்த டத்தோஷிப் வாங்கி கொடுத்தாங்க. மலேசிய புள்ளி விவரத்துறையின் பினாங்கு மாநில அலுவலகத்தைச் சேர்ந்த ஜெசிகா நித்யா மைக்கேல் பொது சேவை துறையில் ஆற்றிய பணிக்காக அவருக்கு PJK விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. என் பேர் ஜெசிகா நித்யா. நான் வந்து மலேசியா கணக்கெடுப்பு துறையில் வேலை செய்கிறேன், பினாங்கு மாநில ஆலய ஆஃபீஸில். எனக்கு இப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் 13 வருஷமாக பினாங் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இந்த அவார்ட் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப, எங்கள் ஹஸ்பண்டு, என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஆதரவாக இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜு அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ஜோதி எலும்பெரு வாலுதியின் சமூகவியல் சேவைக்காக அவருக்கு PJK விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஸ்டேட் அவார்ட், அதாவது PJK பிங்கா ஜசாக்க பக்தியான் எனக்கு வந்து நம்ம TYT மூலிமா கொடுக்கப்பட்டது. இதுக்கு இந்த பயணத்துக்கு இந்த அவார்டு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு எனக்கு எந்த அவார்டும் இதுக்கு முன்னாடி கிடைச்சது இல்லை. நான் டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு கூட அவரோட ஆஃபீஸில் வேலை செஞ்சு எனக்கு இந்த அவார்டு வந்து அவர் கையால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு இதுக்கு மேலே எனக்கு வேறு எந்த ஒரு பெரிய சந்தோஷமும் இல்லை. இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். நான் அவர் கூட வேலை செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மலேசிய இந்திய முஸ்லிம் காங்கிரஸான கிம்மா கட்சியின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவரும் பினாங்கு மாநில கிம்மா தொடர்பு குழுவின் செயலாளருமான ரைஸ் அமாட் பின் அஜி முகமது உசேன் ஆற்றிய சமூகவியல் பணிக்காக PJK விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். என் பேர் ரைஸ் அமாட். இன்னைக்கு வந்து பினாங் கவர்னர் TYTயோட 85வது வருஷத்தோடைய பர்த்டே கொண்டாடி எனக்கு வந்து PJK பினாங் ஜசாக்க பக்தியான் கொடுத்துருக்காங்க. நம்ம சமுதாய சேவை இந்த மாதிரி உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தருணத்தில் ரொம்ப
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த பிங்காட் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் என்னுடைய சேவைகள் வந்து தொடரணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன், வாக்கு கொடுக்குறேன். சமூகவியல் மற்றும் பொது சேவைக்காக பினாங்கு சமூகவியல் இயக்கத்தின் பொருளாளர் முகமது அஸ்மான் பின் டத்தோ மேஜர் முகமது அப்துல் லத்தீஃபின் சேவையை பாராட்டி அவருக்கு PJK விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக அவரின் தந்தை டத்தோ மேஜர் முகமது அப்துல் லத்தீப் அபு தஹீர் பெருமிதம் தெரிவித்தார். Mana saya rasa bangga lah anak saya Muhammad Azman yang menerima pinjam jasa masyarakat. Saya rasa bangga beliau adalah seorang bendahari kepada Persatuan Pertubuhan Negeriku Pulau Pinang. So saya rasa semua yang mana yang belum dapat pingat, buatlah kerja-kerja kebajikan, insya-Allah semua orang akan dapat pingat. Dan saya rasa terima kasih dan kepada Kerajaan Negeri Pulau Pinang dan juga kepada yang di-Pertuan Negeri Pulau Pinang. பினாங்கு ஆளுநரிடம் உயரிய விருதுகளை பெற்ற சாதனையாளர்கள் அனைவருக்கும் திசைகள் தனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. உங்களின் மக்கள் நலச் சேவைகளும் சாதனைகளும் மென்மேலும் சிறந்து விளங்க எங்களது வாழ்த்துகள். மலாய் சமூகத்தின் ஒற்றுமை மூலமே அவர்களின் அரசியல் அதிகாரத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதை அண்மைய ஜொஹோர் மாநில தேர்தல் முடிவுகள் நிரூபித்துள்ளதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். ஜொஹோர் தேர்தலில் பரிசான் நேஷனல் கூட்டணி 48 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மகாதீர் இதனை தங்களின் அரசியல் பலத்தை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இந்த ஒற்றுமையின் மூலம் பெறப்படும் அரசியல் பலத்தை தவறுகளை நியாயப்படுத்தவோ அல்லது மற்ற சமூகங்களின் உரிமைகளை பறிக்கவோ பயன்படுத்தக்கூடாது என்றும் நாட்டின் அனைத்து சமூகங்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்யவே இந்த பலம் பயன்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பினாங்கின் தமன் மங்கிஸ் பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த விக்டோரியா சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஹோட்டல் கட்டுமான திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டு வரும் 2029ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நிர்வாகத்தின் கீழ் புத்துயிர் பெற்றுள்ள இத்திட்டம் 21 மாடிகளை கொண்ட ஒரே கட்டடமாக அமைய உள்ளது. இதில் 13 மாடிகள் மருத்துவமனைக்காகவும் மேல் உள்ள 8 மாடிகள் ஹோட்டல்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டு 151 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையும் 264 அறைகளை கொண்ட ஹோட்டலும் அமைக்கப்பட உள்ளன. சுமார் 800 புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க உள்ள இத்திட்டத்தின் கட்டுமான பணிகள் வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் தொடங்குகின்றன. இந்த திட்டம் பினாங்கின் தனியார் மருத்துவ சேவை மற்றும் மருத்துவ சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்கும் என இத்திட்டத்தின் ஆலோசகரான ஆர்கிடெக்னியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. வீடு புகுந்து திருடிய குற்றத்திற்காக மாற்றுத்திறனாளி நபர் ஒருவருக்கு 14 மாதங்கள் சிறை தண்டனையும் 3000 ரிங்கிட் அபராதமும் விதித்து குவாந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 33 வயதான எஸ் குணா என்ற அந்த நபர் கடந்த மாதம் வீடு புகுந்து தங்க சங்கிலி, தங்க கைகாப்பு, 3 தங்க டாலர்கள் மற்றும் ஒரு கைபேசி ஆகியவற்றை திருடிய குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் அலீனா ஒத்மான் இந்த தண்டனையை வழங்கியுள்ளார். கடந்த ஜூலை 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து இந்த சிறை தண்டனை தொடங்கும் என்றும் அபராதத்தை கட்ட தவறினால் கூடுதலாக 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இவருடன் இணைந்து இக்குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 26 வயது முகமது ஷரோப் நிசாம் முகமது அனீப் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதை தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு 4500 ரிங்கிட் பிணை தொகை விதித்து வழக்கை வரும் ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளது. போதையில் இருந்ததாக நம்பப்படும் நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தனது அண்டை வீட்டார் 2 தாக்கிய குற்றத்திற்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரவாங் காம்போங் பாரு குண்டாங் பகுதியில் சனிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சந்தேக நபர் அண்டை வீட்டாரின் முகப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து ரகளையில் ஈடுபட்டுள்ளதோடு அங்கிருந்த குடும்ப உறுப்பினர்களை கூர்மையான பொருளை கொண்டு தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த 2 பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக சுங்கைபுலோ
அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து கோம்பா மாவட்ட போலீஸ் தலைமையகம் நடத்திய தேடுதல் வேட்டையில் இன்று மதியம் 12 மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட சில பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் அமீருல் அஷ்ராப் அபு ஹசானை 019-349-1233 என்ற எண்ணிலோ அல்லது கோம்பா மாவட்ட போலீஸ் கட்டுப்பாட்டு அறையை 03061262222 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உரிமம் இன்றி நிதி மேலாண்மை செய்தல் மற்றும் பண மோசடி உள்ளிட்ட 12 குற்றச்சாட்டுகளுக்காக தனியார் நிறுவன முன்னாள் இயக்குனர் முகமது ஃபட்ஸ்லி ஜமாலுடீனுக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. கியாபுத்தேன் சுன்ரியான் பர்ஹாட் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனரான முகமது ஃபட்ஸ்லிக்கு எதிராக அரசு தரப்பு முன்வைத்த வழக்கில் நியாயமான சந்தேகத்தை எழுப்ப அவர் தவறியதை தொடர்ந்து நீதிபதி ஹமிடா முகமது ஜரீல் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் இந்த தண்டனைகளை அவர் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018 ஆகஸ்ட் முதல் 2020 ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் கோலாலம்பூர் மற்றும் மலாக்கா ஆகிய இடங்களில் நடைபெற்ற இந்த மோசடி வழக்கில் ஒட்டுமொத்தமாக 1.263 மில்லியன் ரிங்கிட் இழப்பை சந்தித்த 6 பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட மொத்தம் 23 சாட்சிகள் அரசு தரப்பில் விசாரணை செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.